ஒரு மனுஷன் தான் கூட பேசுறதுக்கு யாருமே இல்லாம தனிமையில இருக்கும்போது அவன் கூட இருக்கிற சின்ன சின்ன பொருட்கள் மேல கூட அவனுக்கு ஒரு பெரிய எமோஷனல் கனெக்ட் கிடைக்கும். இந்த விஷயத்தை காஸ்டவேன்ற படத்துல நம்ம பார்க்கலாம். இந்த படத்துல சக்குன்ற ஒரு நபர் ஒரு பயங்கரமான பிளேன் கிராஷ்ல இருந்து சர்வைவ் ஆகி தனியா ஒரு தீவுல போய் மாட்டிக்கிறாரு. அந்த தீவுல அவர் கூட யாருமே இல்ல. அவரும் கையில கிடைச்சது எல்லாமே சாப்பிட்டுட்டு அந்த தீவுல தனியாவே இருக்காரு. அவர் அந்த தீவுல இருக்கிற ஒவ்வொரு நாளும் தனிமை அவரை போட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணுது. ஏன்னா அவர் கூட பேசுறதுக்கு அங்க எந்த ஒரு ஆளுமே கிடையாது. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவர்கிட்ட ஒரு வாலிபால் கிடைக்குது. சக்கு அந்த வாலிபால்ல தன்னோட ரத்தத்தால ஒரு முகத்தை வரைஞ்சி அந்த வாலிபாலுக்கு வில்சன் பேர் வைக்கிறாரு. அதுக்கப்புறம் டெய்லி அந்த வாலிபால் கூட அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. இப்படியே கிட்டத்தட்ட 4-5 வருஷம் போயிடுது. அந்த 4-5 வருஷமா அவருக்கு துணையா இருந்தது அந்த வாலிபால் மட்டும்தான். அந்த வாலிபால் கிட்ட மட்டும்தான் அவர் பேசிட்டு இருந்திருக்காரு. இப்ப அவர் கண்ணுக்கு அது வெறும் பாலா மட்டும் இல்லாம அவருக்கு ஒரு ஃப்ரெண்டா ஒரு பையனா இருந்திருக்கு. அப்புறம் ஒரு நாள் அங்க இருந்த மரக்கட்டைகள் எல்லாமே படகு மாதிரி செஞ்சு அவர் அந்த தீவுல இருந்து தப்பிக்க முடிவு பண்றாரு. ஒரு வழியா அந்த தீவை விட்டு ரொம்ப தூரமாவும் விலகி வந்துடுறாரு. அவர் அந்த தீவுல இருந்து ஒரு வழியா தப்பிச்சிட்டோன்னு சந்தோஷப்படும் போது வில்சன் அந்த வாலிபால் கடல்ல அடிச்சுட்டு போயிடுறான். இவர் அதை பார்த்த உடனே கடல்ல குதிச்சு அந்த வாலிபாலை காப்பாத்த ட்ரை பண்றாரு. ஆனா அவரால் அதை காப்பாற்ற முடியல. அதுக்கப்புறம் அந்த வாலிபால் நினைச்சு பயங்கரமா அழுகுறாரு. ஏன்னா நம்ம கண்ணுக்கு அது வெறும் வாலிபால் தான். ஆனா அவர் கண்ணுக்கு அது வில்சன்ன்றது அவரோட ஃப்ரெண்டு, அவரோட பையன். அதுக்கப்புறம் ஃபைனலா அவர் தப்பிக்கவும் செய்யறாரு. இந்த படத்தை பார்க்கும்போது நான் ஃபீல் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, சக்கு அழுதுக்கான காரணம் அவர் வில்சனை பிரிஞ்சதுக்காக மட்டும் கிடையாது. அவர் மறுபடியும் தனிமையாயிட்டாரு. ஒருவேளை நீங்க இந்த மாதிரி ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டா உங்க கூட வில்சனா யார் இருப்பாங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய கதைகளை கேட்கறதுக்கு மறக்காம என்ன சப்ஸ்கிரைப்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க.